ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸி டிஎன்பிசிலேருந்து டே டு லைஃப்பில் நம்ம ஒர்க்கையும் ஃபில்ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லா ஸ்ட்ரகிளையும் நம்ம மேனேஜ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். வேறு வழி இல்லை. நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம்னா எப்படா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணும். நம்ம அந்த ரெஸ்ட்டு 1 hour ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா திருப்பி அடுத்தது நம்ம எழுந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நமக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு பார்த்திங்கன்னா நமக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும்? ஒரு 3 to 4 hours. அதுவும் ஒட்டுக்கா வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அப்பப்போ நமக்கு பிட்டாக தான் கிடைக்கும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம ஷெட்யூல் எப்படி போட்டு படிக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம 3 சப்ஜெக்ட் எடுக்கணும். ஒரு நாளைக்கு இல்லைனா ஒரு வாரத்துக்கு. அந்த 3 சப்ஜெக்டே தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து படிக்கணும். ஏற்கனவே படிச்சிருந்தாலும் சரி, புதுசாக படிக்க போகிறீங்கனாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்ட்டு ஈஸியாக எந்த உங்கள் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வருமோ, எதில் அதிகமாக மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க, பாலிட்டியில் கேட்குறாங்களா, என்எம்மில் கேட்குறாங்கன்னு சொல்லி, ஓகே நமக்கு இந்த சப்ஜெக்ட் வரும் அப்படின்னு சொல்லி அந்த 3 சப்ஜெக்ட் நீங்கள் வந்து அந்த 3 சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு மேக்ஸ் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும். தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் அழகு 1, அழகு 2 அப்படி படித்தாலும் சரி, இல்லை ஸ்கூல் புக் வைஸு 6th-லேருந்து 12th வரைக்கும் படித்தாலும் சரி, எப்படி படித்தாலும் சரி. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் போட முடியும். ஏன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து தான் 50% வந்து கேட்குறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா அந்த கலைச்சொல், அதுக்கப்புறம் இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. அதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க பின்னாடி மொழித்திறன் பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணி இலக்கணம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தமிழ் வந்து ஓரளவுக்கு ஒரு 60% ஆஃப் மார்க் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் படிக்கும்போது நீங்கள் ஸ்கூல் புக் வந்து படிக்கணும். ஸ்கூல் புக் படித்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அங்கே இருக்கிறத ஓரளவுக்கு டேட்டா தெரிஞ்சால் தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் சிலபஸ் எடுத்து வச்சு அங்கே இப்படி அப்படின்னு சொல்லி நம்மளால் படிக்க முடியும். அடுத்தது மேக்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேக்ஸு நம்ம டெய்லி ப்ராக்டிஸ். இப்போ டெய்லி ப்ராக்டிஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் மட்டும் எடுங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வாரத்தில் ஃபுல்லாக எல்சிஎம் 2 நாள் பாருங்கள், ஹெச்சிஎஃப் 2 நாள் பாருங்கள். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 2 நாளையும் சேர்த்து 1 டைம் ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுங்க. எல்சிஎம்மில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் ஏன்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு 7 நாள் கிடைக்கும். எல்சிஎம்மில் என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப்ல என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நிறைய அகாடமியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதை ஒரு டெய்லி ஒரு 1/2 hour வீடியோஸ் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோஸ் போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு எடுத்தோடனே அந்த கதை பார்த்திங்கன்னா புரியாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு வேலை செய்யும் போது அதை பார்த்துட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி வந்து படிங்க. ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்டாக எடுக்கணும். அந்த 3 சப்ஜெக்டில் மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டெய்லி என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிச்சுட்டு அந்த சப்ஜெக்டை அந்த வீக்லி அந்த என்னென்ன படித்தோமோ அதை வந்து நம்மளால் ரீகால் பண்ண முடியும். நான் வந்து இப்படி தான் வந்து படிக்கிறேன். 3 சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிறேன். அதனால தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி படித்து பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.